Hi friends, welcome to Mannai. இந்த வீடியோல +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 10 அதுல பார்க்க போற கொஸ்டின் வந்து சம் ஆஃப் சீரிஸ். கொஸ்டின் வந்து x plus x squared by 2 plus x cubed by 3 plus dot 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 plus x power n divided by n. இதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் வந்து x plus x squared by 2 plus x cubed by 3 plus dot 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 plus x power n divided by n. இந்த ஈக்குவேஷனை நமக்கு சால்வ் பண்றதுக்கு வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ தேவை, வர ஆன்சர் எல்லாம் கூட்டி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அதனால சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அது மாதிரி பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஸோ அதனால வந்து பவர் ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. பவர் ஃபங்க்ஷன் எக்ஸ் காமா ஐ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம எஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டாட் 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 எக்ஸ் பவர் என். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ அதோட ஜஸ்ட் சிம்பிள் மாடிஃபிகேஷன் தான். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல ஸோ அந்த சிம்பிள் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா இதோட ப்ரோக்ராம் ஆன்சர் வந்துடும். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். கேள்வி வந்து எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் டாட் 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 எக்ஸ் பவர் என் டிவைடட் பை என். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சி இன் சி அவுட் என்டேல் அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணியிருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது லைன் வந்து ஹாஸ் இன்க்ளூட் மேத் டாட் ஹெச். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அது மாதிரி பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மேத் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கண்ண மூடிட்டு எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்ட் மெயின், மெயின்ங்கிறது கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம், இன்ட்டுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவோட டேட்டா டைப். ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ தேவை, ஸோ அதையும் என்னோட வேல்யூ தேவை, அது ரெண்டையும் இன்டீஜராக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ரெண்டையும் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்ட் எக்ஸ் காமா என் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டோட டைப் வந்து டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஃப்ளோட் சம் ஈக்குவல் டு 0 அப்படி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சம்ங்கிறது வேரியபிள் நேம், ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப். அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து ஏன் ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா டிவைட் பண்றோம், டிவைட் பண்ணா பாயிண்ட்ல ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால சம் வந்து ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சி அவுட் என்டர் த வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ இது டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம என்டர் பண்ற வேல்யூ வந்து எக்ஸ்க்கு அசைன் பண்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா. சி அவுட் என்டர் த நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம எந்த வேல்யூ என்டர் பண்றோமோ அந்த வேல்யூ வந்து எண்ணுக்கு அசைன் பண்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் கண்ட்ரோல் வேரியபிள் இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இருக்க கண்ட்ரோல் வேரியபிள் வந்து ஐ. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்க வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணணும். ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஸ்டேட்மெண்ட். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸ் கம் ஐ டிவைடட் பை ஐ. ஸோ பவர் ஆஃப் எக்ஸ் கம் ஐ கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து ஐயால டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து சம்ல இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணி சம்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. சி அவுட் டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். சம் ஈக்குவல் டு சம்ல இப்போ வந்து என்ன வேல்யூ ஸ்டோரா இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஸோ அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் 0 அப்படி கொடுத்துருக்காங்க. இங்க ஓப்பன் பண்ண பிராக்கெட்டை இங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா என்டர் தி வேல்யூ எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேல்யூ என்டர் பண்றீங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்க 5 என்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்டர் பண்ற வேல்யூ 5 இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா எக்ஸ்க்கு அசைன் ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்துடும். அடுத்த லைன் பிரிண்ட் ஆகும். ஏன்னா சி அவுட் டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். என்டர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். என்டர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து நீங்க 3 டைப் பண்றீங்க. நீங்க டைப் பண்ற 3 வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா எண்ணுக்கு வந்து அசைன் ஆயிடும். n ஈக்குவல் டு 3 அப்படின்னு அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் லூப்ல இருக்க வேல்யூ வந்து ஃபார்
int I equal to 1, I less than or equal to n, I plus plus. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ I less than or equal to என்னன்னு செக் பண்ணோம். ஸோ 1 less than or equal to n, 3. ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். பாடி ஆஃப் த லூப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ டிவைடட் பை ஐ. சம்மோட இனிஷியல் வேல்யூ வந்து என்ன 0 பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 5, ஐயோட வேல்யூ வந்து என்ன 1 டிவைடட் பை ஐயோட வேல்யூ வந்து என்ன 1. 0 பிளஸ் 5 பவர் 1 டிவைடட் பை 1. ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்றப்ப ஆன்சர் வந்து 5 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ வந்து சம்ல அசைன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபார் லூப்ல இருக்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ பிளஸ் பிளஸ். இதுக்கு வந்து மீனிங் வந்து என்னன்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஸோ ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து என்ன 1. ஸோ 1ஓட 1 ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து திருப்பி ஐயிலே லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. இந்த ஐயை எடுத்துட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ண போவாங்க. ஃபார் லூப்ல இருக்க கண்டிஷன் வந்து என்ன ஐ லெஸ் than or equal to n, என்னோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 5. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சம்ல இருக்க வேல்யூ வந்து 5, சம் ஈக்குவல் டு 5. இப்போ ஐயோட வேல்யூ வச்சுட்டு கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2 லெஸ் than or equal to n. ஸோ என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ டிவைடட் பை ஐ. ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்றப்ப சம்ல இருக்க வேல்யூ வந்து என்னன்னா 5. ஸோ பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 5, ஐயோட வேல்யூ வந்து என்ன 2 டிவைடட் பை ஐயோட வேல்யூ வந்து என்ன 2. 5 பவர் 2 divided by 2. 5 plus 25 divided by 2. So solve பண்ணோம்னா 5 plus 12.5, so 17.5 அப்படின்னு செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்றப்ப சம்ல ஸ்டோர் ஆகும். சம் ஈக்குவல் டு 17.5. ஸோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா லூப்போட அப்டேட் ஸ்டேட் மூலியமா ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ பிளஸ் பிளஸ். இதுக்கு மீனிங் வந்து என்னன்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஸோ ஐல கரண்டா இருக்க வேல்யூ வந்து 2. ஸோ 2 பிளஸ் 1 ஐயோட வேல்யூ வந்து 3 மாறிடும். என்னோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 5. செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சம்ல இருக்க வேல்யூ வந்து 17.5. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்றாங்க. ஸோ ஐ லெஸ் than or equal to n, ஐயோட வேல்யூ வந்து 3 லெஸ் than or equal to 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ டிவைடட் பை ஐ. ஸோ செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சம்ல இருக்க வேல்யூ வந்து என்னன்னா 17.5 பிளஸ் பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 5, ஐயோட வேல்யூ வந்து என்ன 3 டிவைடட் பை ஐயோட வேல்யூ வந்து என்ன 3. இதை சால்வ் பண்ணணும். 17.5 பவர் ஆஃப் 5,3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 கியூப்னு அர்த்தம். டிவைடட் பை 3. 17.5 பிளஸ் 5 கியூப் வந்து 125 டிவைடட் பை 3. 17.5. 125 வந்து 3 டிவைட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் 12 இருக்குமா 12. 5ல வந்து ஒரு 3 இருக்கும், மீதி 2. 2ல வந்து 6 ஆட் ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 59.1666 அப்படின்னு வரும். தேர்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சம்ல இருக்க வேல்யூ வந்து என்னன்னா சம் ஈக்குவல் டு 59
0.166. லூப் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். I plus plus equal to ஐயோட வேல்யூ வந்து என்ன 3 plus 1 equal to 4 அப்படின்னு ஐயோட வேல்யூ மாறும். இதை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் லூப்பை செக் பண்ணுவாங்க. லூப் கண்டிஷன் வந்து என்ன I less than or equal to n. ஸோ 4 less than or equal to 3 அப்படி செக் பண்ணணும். என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து சம்மில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்ன, அதாவது லாஸ்ட் டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து என்ன 59.166. ஸோ இதான் கடைசியாக சம்மில் ஸ்டோர் இருக்க வேல்யூ. ஃபோர்த் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஐயோட வேல்யூ வந்து 4ன்னு வந்துடுது. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. அதனால லூப் விட்டு வெளியே வந்துடுது. ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CF sum equal to அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்மில் அப்போதைக்கு என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் லைன் ஸோ ரிட்டன் 0 க்ளோஸ் ப்ராக்கெட். ஆன்சர் வந்து எப்படி வரும்னா லூப் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சம்மை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஸோ சம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வரப்ப லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிறப்ப சம்மில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னன்னா 59.166. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் அவுட்புட் எழுதுறப்ப இந்த 3 லைனை மட்டும் எழுதினா போதும். நீங்கள் எக்ஸாமில் எழுதுறப்ப இந்த 3 லைனை மட்டும் அவுட்புட்டாக எழுதினா போதும். ஸோ இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கீழே இருக்க டெரிவேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சம் ஆஃப் சீரிஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல நீங்கிட்ட சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் பாருங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நல விரும்பியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.